தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் பிப்ரவரி 28ஆம் தேதி 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்த நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. என்னது? எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. ஓகேங்களா? இதுதான் இயேசுப்பா நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டளை. ஓகேங்களா? அன்பு கட்டளை. ஏன்னா அவரு நாம பாவம் செஞ்சாலும் அவர் நம்மளை அன்பு செய்யறாரு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. நாம பாவம் செய்யறோம், இருந்தாலும் அவர் நம்மளை அன்பு செய்யறாரா இல்லையா? ஆமா. அதே மாதிரி நேர்மையானவர்களையும் அன்பு செய்றாரு. நாம நல்லவங்களா இருந்தாலும் நம்மள அன்பு செய்றாரு. ஸோ, அவருடைய அன்பு எல்லாரையுமே மாற்றும். கெட்டவங்களையும் நல்லவர்களாக மாற்றும். நல்லவர்கள மேன்மேலும் நல்லவர்களாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ, கடவுளுடைய ஒரே அன்பு எப்படி எல்லாருக்குமே கிடைக்குதோ, அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? நமக்கு எதிராக குற்றம் செய்றவர்களையும் நம்ம மன்னிச்சு அவங்கள அன்பு செய்தோம் அப்படின்னா, நம்மளாலயும் கடவுள் மாதிரி நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். நமக்கு யாருமே கெட்டவங்க கிடையாது. யாருமே எதிரி கிடையாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரும்போது, நாம கடவுளுடைய அன்ப நாம உணர முடியும். ஓகேங்களா? ஏன்னா கடவுள் நம்ம மேல அந்த அளவுக்கு அன்பு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் எப்பவோ தூக்கியிருக்கலாம். ஆனா அவரு நம்மள அன்பு செஞ்சிருக்காரு. நம்ம மனம் மாறணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த தவக்காலத்துல நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாரையும் அன்பு செய்து, தவக்காலத்தை நல்ல நாளாக கொண்டு செல்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.